Hi students, today we are going to see the Great Northern Plains. We are going to see the Great Northern Plains. The fertile land extends across the 7 North Indian states from the Great Northern Plains. This extensive plain lies to the south, the Northern Mountains. This plain is one of the most extensive stretches of the alluvium. The world and its deposits by the rivers Indus, Ganga, Brahmaputra and the tributaries. இந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படின்னாலே சமவெளிகள் அப்படின்னு அந்த ஆறு பக்கத்தில் ஆறை விட்டுன அந்த நிலங்கள் பற்றின இது தான் இது பிளெயின்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சமவெளிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த பெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவன் நார்த் இந்தியன்ஸில் ஸ்டேட்டில் வந்து இந்த பிளெயின்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது, ஆறுகள் வந்து இந்த ஊரெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The Great Plains of India is remarkably homogeneous surface with an imperceptible process of the Himalayan and the Vindhyan rivers. மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு இமாலயன்லேருந்து வர ரிவர், விந்தியாவிலேருந்து வர ரிவர்னால் தான் நமக்கு வந்து வாட்டர் சர்ஃபேஸ் நமக்கு அந்த ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. The important characteristics features of the sediments depositions is the plains areas as follows. நமக்கு மெயினாக முக்கியமான என்னென்ன பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் பிளெயின்ஸ், த தாரே பிளெயின்ஸ், தாரே ட்ராக். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், பாபர் பிளெயின்ஸ். திஸ் பிளெயின் இஸ் மேட் அப் ஆஃப் gravels and uncharted sediments deposited by the Himalayan rivers. It lies on the south of the Shivalik from west of East Jammu divisions to Assam. This plain is not suitable for cultivation. Only big trees with large roots thrive in this region. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இந்த பிளெயின் இந்த சமவெளி வந்து இமாலயன் ரிவர்ஸ்லேருந்து வருது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சிவாலிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, சிவாலிக் மவுண்டெயின்ஸு அந்த சைட்லேருந்து இது வருது. வெஸ்ட்டு டு ஈஸ்ட், அதாவது ஜம்முலேருந்து அசாம் வரைக்கும் இது பரவி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதில் மெயினாக என்னென்னா, இது வந்து கல்டிவேஷனுக்கு பயன்படாது, அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கெலாம் பயன்படாது. இதில் பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்கும், ரொம்ப வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிற மரமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாரை ட்ராக். இட் இஸ் a zone of the excessive dampness, thick forests and rich wildlife. This track lies to the south of Babar Plains. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இந்த இதை அதிகமாக எங்கே இருந்துச்சுன்னா சவுத் சைடில் அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு த ஹெவி ரெயின்ஃபால். பிரம்மபுத்திரா வேலியில் வந்து அதிகமான மழை வர்றதால அங்கே அதிகமாக காணப்படுது. இன் மெனி ஸ்டேட்டஸ் த தாரை ஃபாரஸ்ட் ஹவ் பீன் கிளியர்டு ஃபார் கல்டிவேஷன். இந்த ஃபாரஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய மரங்கள் முட்புதர்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பேங்கர் பிளெயின்ஸ். த பேங்கர் represented the upland alluvial tracts of the Great Plains of India formed by the older alluviums. Alluviums அப்படின்னாலே நல்ல என்னது வண்டல் மண், நமக்கு மண்ணில் ரொம்ப சத்து இருக்கிற மண் தான் சொல்லுவாங்க, ஆலிவ்ஸு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வளமை வாய்ந்த மண், இது வண்டல் மண் அப்படி சொல்கிறது. இந்த மண் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சில நேரத்தில் மழை அடிச்சுட்டு வந்து நான் புதுசாக உருவாக்கும். அந்த மாதிரி புது மண் பழைய மண் ரெண்டுமே கலந்து, அதாவது பழைய மண் அதிகமாக இதில் இருக்கும், அதான் ஓல்டர் ஆலிவ் அந்த மண் இருக்கிற சாயில் இது அப்படி சொல்கிறாங்க. திஸ் சாயில் இஸ் டார்க் இன் கலர், ரிச் இன் ஹியூமன்ஸ் கண்டென்ட், வெல் ட்ரெயின்டு அண்டு யூஸ்ஃபுல் ஃபார் த அக்ரிகல்ச்சர். இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது, உரங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது, மினரல்ஸ் அதெல்லாம் இருக்குது, ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. அதனால இந்த இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. த காதர் பிளெயின்ஸ், த நியூ ஆலிவ் ட்ராக்ஸ் அலாங் த courses of the rivers are known as the Kadar or the pet lands அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த காதர் பிளெயின்ஸு பாக பிளெயின்ஸ்னால்
பழைய வண்டல் மண்கள் உருவாகிற இதுலேருந்து வர்றது. காதர் பிளைன்ஸ்னால் புதுசாக ஆற்றுலேருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து மண் வந்து சேரும் இல்லைங்களா, அந்த இதுலேருந்து உருவாகிறது தான் காதர் பிளைன்ஸு சொல்கிறாங்க. த காதர் லேண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த sand, slit, clay and mud. It is highly fertile soil. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். டெல்டா பிளெயின்ஸ். The deltic plain is an extension of the Kadar land. It covers about 1.9 lakh square kilometer in the lower reaches of the Ganga river. It is an area of the depositions as the river flows in the track sluggishly. அதாவது இந்த டெல்டா ரிவர்ஸ் ஆல்ரெடி வீணும் நமக்கு நல்ல தண்ணி நீரோட்டமாக இருக்கிற இடத்துல, நல்ல வளமையான இடத்துல தான் இது வரும், இந்த டெல்டா plains. The deltic plain consists mainly of old mud, new mud and marsh. In this delta region, the uplands are called chars, while the marsh areas are called bills. அதாவது இந்த அப்லேண்ட் அதிகமாக குன்று மாதிரி தெரியும் இல்லைங்களா, சிகரம் சின்ன கொஞ்சம் குன்று மாதிரி, அதை வந்து சேர்ஸ்னும் மேஷஸாக ஈக்குவலாக இந்த மாதிரி இதுவாக இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க, பில்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பிளெயின்ஸோடைய இம்பார்ட்டன்ஸு. இதில் வந்து நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்திங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் த depositions of the sediments by the various rivers and the topographical characteristics of the northern plains of India is divided into the following 4 major regions. இந்த பிளெயின்ஸ்லேயே முக்கியமாக என்ன பண்ணிட்டாங்க, 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, ராஜஸ்தான் பிளெயின்ஸு, பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸு, கங்கா பிளெயின்ஸு, பிரம்மபுத்திரா பிளெயின்ஸு. இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸ் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குங்களா, அந்த சைடில் இது அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தேர் ஆர் செவரல் சால்ட் லேக் அண்ட் ராஜஸ்தான். த சாம்பார் சால்ட் லேக் இஸ் த நியரர் ஜெய்ப்பூர். இட் இஸ் த ப்ராமினென்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து இட் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இந்தியன் டெசர்ட். திஸ் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் ஓவர் த ஏரியா ஆஃப் த 1.75 lakh square kilometer. The Punjab Haryana plains are formed by the depositions of the river Salt, Beas and Ravi. The Ganga plains, it extends from the Yamuna rivers in the west to Bangladesh in the east. The total area covered by the plain is absolutely 3.75 square kilometer. River Ganga is its tributes such as the Gangadhra, Gangai, Koshi, Yamuna, Chambal, Betwa, etc. இவ்வளோ ஆறுகள் வந்து இதிலிருந்து வருது, இந்த பிளெயினில் உருவாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. The generally slope of the entire plain, upper, middle and lower Ganga plains is towards east and southeast. Brahmaputra plains, it is located mainly in the state of Assam. இது வந்து எங்கே இருக்குது, அசாமில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. It is low level plain located in the eastern part of the great plain of the India and it's formed by the deposits of the river Brahmaputra. It covers an area of the 56,275 square kilometer. These plains created alluvial fans and the marshy tracts. இதை கொண்டு வராங்க. இதுதான் இந்த பிளெயின்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பெனிசுலர் பிளான்ட்யூட்ஸ். நம்ம அடுத்து எங்கே போகிறோம், பெனிசுலர் பிளான்ட்யூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட்யூட்ஸ்னால் பீடபூமி, அதாவது கடலுக்கு அப்புறமேட்டு ஆறுகள் கடல்கள் அதுக்கு இடையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த குன்று மாதிரியெல்லாம் வரும் இல்லையா, அந்த நிலத்தை தான் என்ன சொல்லுவாங்க, பிளான்ட்யூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பிளான்ட்யூட்ஸ்னால் என்னது, the Plateaus regions lies to the south of the Great Northern Plains. This is the largest physiographic divisions of the country. Rocky Plateau regions, the topography consists of the series of the plateau of hill range interspersed with river valleys. Aravalli Hills mark the northwest boundary of the Plateau region. It is northern and northeastern boundary are marked by the
Bandalka upland, Kaimur and Rajmal hills. The peak of the Anamudi is the highest point in the plateau. இப்போ இந்த பெனிசுலர் பிளாட்டூவில் இந்த பீக்கில் ரொம்ப பெரிய பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிகரம்னா ஆனமுடி சிகரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இட்ஸ் ஹைட் இஸ் 2695 meters. இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஆனமலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரிவர் நர்மதா divides the plateau regions of the India broadly into the two parts. The region lying into the north of the Narmada is called as the Central Highlands, and the region lying to the south of the Narmada is called as the Deccan Plateau. All the major rivers, Mahanadi, Godavari, Krishna, Kaveri, etc., lying to the south of the Vindhyas flow easternwards and fall into the Bay of Bengal. Narmada and Dipti are the two rivers situated to the south of the Vindhyas flow westward. Their movement towards west is due to the presence of its Trif valley in the region. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நர்மதா தான் மெயினான இந்த பிளாட்யூட்க்கு நர்மதா ரிவர் தான் டிவைட் ஆகி வருது. நர்மதா வந்து எங்கெங்கெல்லாம் வருது, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, அந்த ஆல்மோஸ்ட் அவங்க அந்த எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு வருது அப்படி சொல்கிறாங்க. வெஸ்ட் வேர்டாக இது என்னது மேற்கு பக்கமாக விந்தியாஸில் இது ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி எங்கே போய் கலக்குது, நம்ம பே ஆஃப் பெங்கால் அப்படியே மேற்கு பக்கமாக வந்து அப்படியே பே ஆஃப் பெங்காலில் வந்து இது கலக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். The Central Highlands extends between the river Narmada and the northern Great Plains. The Aravallis form the west and the northwest edge of the Central Highlands. This hills extends from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly directions for the distance of about 700 kilometers. இந்த சென்ட்ரல் ஐலண்ட்ஸ் வந்து ஆரவல்லி அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படி சொல்கிறாங்க. அது அதனுடைய அப்படியே போய் குஜராத்து, ராஜஸ்தான், டெல்லி எல்லா ஓரத்துலேயும் அப்படியே டச் ஆகி போகுது சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருக்ஷ்கர் இஸ் 1072 meter is the highest peak of this range. The Central Highlandsல முக்கியமான ரேஞ்ச் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ரொம்ப ஹை பீக் பார்த்தீங்கன்னா குருஷ்கர் தான் வந்து இந்த பெரிய பீக் இந்த இதில் சென்ட்ரல் ஐலாண்டில். த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஐலாண்ட் இஸ் நோன் அஸ் த மால்வா பிளாட்யூ. மால்வா பிளாட்யூனாலும் சென்ட்ரல் ஐஸ்லாண்ட்னாலும் ஒன்று தான். அதனால் உங்களுக்கு இதை கேட்பாங்க சூஸில் அது மாதிரிலாம் கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் சொல்ல தெரியும். இட் லைஸ் டு த சவுத் east of the Aravalli and to the north of the Vindhyachal range. The river Chambal, Betwa and Ken drain the Malwa plateau before they join the river Jamuna. The part of the central island which extends to the east Malwa plateau is known as the Bandalkand, and its further extensions is known as the Bangalkand. The extent part of the central island which lies into the north eastern part of the Indian plateau is known as the Chota Nagpur plateau. It covers much of the Jharkhand, adjacent part of the Odisha, West Bengal, Bihar and Chandigarh. This region is very rich in mineral resources, particularly iron ore and coal. இதில் நமக்கு என்னென்ன முக்கியமான இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அயன் ஓரும் கோலும் நமக்கு இங்கே அதிகமாக கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த டீக்கன் பிளாட்யூ. The physiographic divisions of the large part of the plateau region of India is the shape of the plateau is roughly triangular. One of the side of the triangle is marked by the lines joining Kanyakumari with Rajmal hills, and in the line passes through the eastern coast.
The second arm marked by the Satputra Range, Mahathyo Hills, Malkal Range, and the Raj Mahal Hills. The third arm is marked by the western coast. இந்த டீக்கன் பிளாட்டியூட் வந்து எப்படி இருக்குது, நமக்கு ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் எல்லா பக்கமே இது ட்ரையாங்கிளில் 3 பக்கமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the western coast form the western edge of the peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast. The northern part of this range is called as the Sahyadris. The highest of the Sahyadri increases from north to south. Anamudi is the sort of the tri-junctions of the Anamalai range. The Cardamom Hills and the Parani Hills. Kodaikanal is the beautiful hill resort situated on the Parani Hills. Eastern coast runs from southwest of the northwest from the eastern edge of this plateau. The range is also called as the Purvadri. The eastern coast joins the western coast at the Nilgiri Hills, boundary Karnataka and Tamil Nadu, and the eastern coast are not continuous like Godavari, Krishna, Penayar and Kaveri have dissected this range at many places. இந்த டீக்கன் பிளாட்டியூடில் என்னென்ன ரிவர்ஸ்லாம் வந்து டைவர்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் சைடில், நார்த் சைடில், எல்லா சைட்லேயுமே என்ன பண்ணுது, இந்த பிளாட்டியூட் வந்து அப்படியே பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் இது வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய கர்நாடகா, தமிழ்நாடு நம்மளுடைய சைடில் தான். ஈஸ்ட் கஸ்ட் அந்த வெஸ்ட் கஸ்ட் இந்த பக்கம்தான் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா, the rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennayar and Kaveri have distract in the range at many places. இது மூலிமா இந்த இடத்துக்குலாம் இந்த தண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ here we will complete. Let us start next topic tomorrow. Thank you, children.